ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோவில் சொல்ல முடியாது, வயல்வெளிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கனே சொல்லலாம். ஏன்னா சுற்றி வயல், அதுக்கு நடுவில் ஒரு அழகாக ஒரு கொட்டா மாதிரி போட்டு அமைச்சிருக்காங்க ஒரு சிவலிங்கம். அதுதான் பார்க்க போகிறோம். நமக்கு பக்கத்துலேயே தெரியும், சுற்றி பார்த்தோன்னா வயல்வெளி தான். இந்த வயல்வெளியில் நடந்தால் அந்த சிவன் லிங்கத்தையே பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய சிறப்புகள்லாம் இருக்கா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எங்கே இருக்குதுன்னா, மடுகரையிலேருந்து நேராக பட்டாம்பாக்கம் போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தோன்னா விவசாய நிலம் தாங்க. இந்த இடத்துல இங்கே கிடைக்கப்பட்ட சிவலிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வச்சு பூஜை பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களா, ஃபுல்லாக தென்னந்தோப்பு, நெல், மோட்டார் கொட்டா. பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம வந்த சிவலிங்கம் அங்கே இருக்குது. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்காருங்க. ஓட்டு கொட்டா போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தோன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா மழை புயல் இந்த சைட்லாம் ரொம்ப ஹெவியாக தாக்கிடுச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் பாருங்கள், இருக்கிற நெல் எல்லாமே சாஞ்சிருச்சு. இந்த இடத்து ஃபுல்லாகவே பார்த்தோன்னா தண்ணி சூழ்ந்து சொல்லலாம். ஏன்னா ஏரியெலாம் உடஞ்சி இந்த பக்கம்லாம் தண்ணி பிதிக்கின்னு போயிடுச்சு. எப்படின்னா ஒரு ஆள் முழுக்க இங்கே ஃபுல்லாக தண்ணி. இங்கெல்லாம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் தண்ணிலாம் போய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா நான் முன்னாடி வந்து பார்க்கும்போதே இந்த பக்கமே வர முடியாது. ஏன்னா ஆள் வழக்க தண்ணி இந்த ஏரியாலாம். அங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து இது ஃபுல்லாகவே தண்ணி தான் போயிருக்கு. இங்கே பாருங்க, தண்ணி போனதுனால நெல்லுலாம் வீணாக போயிடுச்சு. பார்த்தீங்களா, ஏன்னா பெஞ்ச கொஞ்சம் புயல் மழையில் பார்த்தோன்னா ஏரியெலாம் எல்லாம் ஒட்டச்சிக்கின்னு ரொம்பின்னு எல்லாம் தண்ணியும் போயிடுச்சு. இங்கே பாருங்க, எல்லா நெல்லுமே படுத்துருச்சு தண்ணி. ஏன்னா அது வத்தலை. தண்ணி போயிட்டே இருக்கும்போது அது வத்தினா தானே இது உயிரோட தப்பிக்க முடியும். தண்ணி போயிட்டே இருக்கும்போது ஃபுல்லாகவே படுத்துருச்சு. இங்கே பாருங்க, நம்ம வந்த சிவலிங்கம் பார்த்தீங்களா, அவ்வளோ அற்புதமாக இருக்கார். பார்த்தீங்களா, வாங்க போயிட்டு பார்ப்போம். இந்த சிவலிங்கத்துக்கு பார்த்தோன்னா தினந்தோறும் ஒரு கால பூஜைகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் சிறப்பாக பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா, நந்தி பகவான். இங்கேருந்து பார்ப்போம் நம்ம. பார்த்தீங்களா, இந்த நந்தி பகவான் புதுசாக தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா சிவபெருமான் தான் ரொம்ப பழமையான, அது மட்டும் இல்லாமல் பல சிறப்புகளை கொண்டது. எந்த ஒரு வேண்டுதல்னாலும் உடனே நிறைவேற்றி தர்றதுனால இங்கே பிரதோஷத்துக்கு நிறைய பேர் வருவதாக சொல்கிறாங்க. பிரதோஷ பூஜையில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்களாம். அது ஏன்னா அந்த டைமில் அவங்க வந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சுனாலும் அது உடனே நிறைவேற்றி தரதுனால பிரதோஷத்தில் நிறைய பேர் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான சிவலிங்கம் தான் இங்கே இருக்காரு. பார்த்தீங்களா, இந்த சைடில் அப்படியே திரும்பினா அம்மன் இருக்காங்க. இந்த இடம் அப்படியே பார்த்தோன்னா இது ஒரு கோவில் அமைப்பு கிடையாது, ஒரு கொட்டா மாதிரி போட்டு அதில் வச்சுட்டு இப்போதைக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இந்த வயல்வெளிக்கு நடுவில். பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமாக இருக்காருன்னு. இந்த இடம் அப்படியே பாருங்களா, சுற்றி பார்த்தோன்னா வயல்வெளி தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஐயா வணக்கம். ஐயா, இந்த சிவலிங்கம் இங்க விவசாய நிலத்துல எப்படியா வந்தது? அது அந்த பூர்வீக அந்த காலத்துல இருந்தது. இது அது அந்த இடத்துல இருந்தது. அது அங்க புதஞ்சு கிடந்தது. ஆமா, புதஞ்சிருந்தா ஊர் இருந்தது. இங்க முந்தி முன்னொரு காலத்துல ஊர் இருந்திருக்குது. இப்பதான் விவசாயம். ஆமா, விவசாயம் எல்லாம் மாறிக்குது. அது வந்து அங்க இருந்து இடம் கொல்லி சொந்த கொல்லி வளர்ந்து வச்சுட்டாங்க இங்க. புதஞ்சு கிடந்த சிவலிங்கத்தை எடுத்து இங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஆமா, பூசை பண்ணிருக்காங்க. இப்ப கொங்கம்பட்டு ஊர், கொங்கம்பட்டு இடையே என்னண்ட ராம்பாக்கம் மலுகரை, அது இடையில இருக்குது கோயில். டெய்லியும் பூஜைகள் நடக்குது. டெய்லி நடக்குது பூஜை. பிரதோஷ பூஜை நடக்குது, அண்ணன் நடக்குது, எல்லா பூஜையும் நடக்குது. இவருடைய சிறப்பு என்னையா? நினைச்சது நிறைவேறுதுங்க. வந்தாக்கா நல்லா வேண்டுதல் தான் நடக்குது, எந்த குறையும் இருக்குது. தாண்டவீஸ்வரர் மங்களம்பிகை அம்மன் பேர்.
சரிங்க. கண்டூர் மண்ணில் புதஞ்சிருந்தது. ஆ. இடம் வந்து வேப்ப மரம் ம். தென்னை மரமெல்லாம் இருந்துச்சு ஓ. இந்த இடத்துல. ஓ. வந்து தாந்தோண்டி இருக்கிறான். ஆ. அவங்க வந்து மங்களாம்பிகை. 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 அப்ப இங்க மட்டும் சிவலிங்கம் மட்டும் தான் கிடைச்சது. ஆமா, இங்க மங்களாம்பிகையும் நந்தி பகவானும் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு. அது செஞ்சு எடுத்துட்டு வந்து. ஓகேங்கம்மா. சரிங்கம்மா. அதே மாதிரி பிரதோஷ பூஜை நடக்குதா இங்க?